Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits. Hello guys, இதெல்ல 1v1 லெஜெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ற மாதிரியும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க guys. ஆடுறாங்க. என் மச்சான் சசின்ற ஒருத்தான் என்னன்னு தெரியல, அவர் எலிமினேட் ஆகிட்டார் ப்ரோ. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் அவர் போகிற மாதிரி சசி காட்டிகிட்டு இருக்காப்புல, என் மச்சான் காட்டிட்டு இருக்காப்புல. வாங்க ப்ரோ ஃபுல்லாக லைவ் பார்த்து தெரிஞ்சுப்போம். இருத்தல லைட் வர கஷ்டம். லைவ் போயிட்டுருக்கடா கொண்டாடுறா. லைவ் ஃபோன் வந்துடுச்சா? சரி ஓகே உங்களை அடிக்கலாம், நீங்கள் இது பண்ணி விடுங்க சரிங்களா? ப்ரோ நீங்கள் ஃப்ரெண்ட் காஸ்ட்டில் இருக்கீங்களா? அது எல்லாம் பார்த்துட்டு லைவில் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. நம்மளுடைய நீங்கள் பண்ணுற இன்ஸ்டா எல்லாமே ஓடிட்டுருக்கு, இன்ஸ்டாலும் சரி யூடியூப்லையும் சரி ரெண்டுத்துலையும் போயிட்டுருக்கு. நீங்கள் விளாடுங்க, நேற்று ஒரு 7 மணிக்கு ஸ்குவாட் இருக்கேன், நீங்கள் ஸ்குவாடை வச்சு இருந்தால் விளாடுங்க, உங்களை கூட அனுப்பிச்சி விடுறேன். விளாட்றது என் மச்சான் தான். பீடி வாங்கிட்டு இல்லை தலை, வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வா. ஹலோ பாய் ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா? என்ன ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. நீங்கள் அடிக்கிறது இருந்தால் அடிங்க. அவன் இதுவில் மெயினாக என்ன விஷயம் நான் உங்களுக்கு அவனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். க்ளோவில் விட்டு வெளியே வந்தால் அடிச்சுடுவான். சரி ப்ரோ, இந்த மேட்ச் முடிஞ்சாரா நீங்க போட்டுறீங்களா ப்ரோ? ஒரு வேளா புரியல ப்ரோ. இந்த மேட்ச் முடிஞ்சாரா எனக்கு போட்டுறீங்களா ப்ரோ? உங்களுக்கு டைமண்ட் கேக்குது. இந்த மேட்ச் முடிஞ்ச ஹலோ ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குது ப்ரோ. நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு ஒண்ணுமே புரியல ப்ரோ, நீங்க கரெக்டா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவன் மொதாட்ட ஜோனுக்குள்ள போயிட்டான் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, நீங்க ஜோனுக்குள்ள போனாலும் பரவாயில்ல ப்ரோ. உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன் ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ. ஏன்னா லைவ்ல நான் சொல்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா ப்ரோ? சரி ஓகே ப்ரோ. அது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு எனக்கு போறீங்களா ப்ரோ? இவரோட நீ விளையாடுறீங்கன்றீங்களா? சும்மா விளையாண்டு பாக்குறேன் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் ஓரளவு அடிக்க தெரியும் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நீங்க விளையாடுங்க. மேட்ச் தோத்தீங்கன்னா டைமண்ட் கடிக்கிறது கஷ்டம் தான், இவனுக்கு தான் அது போய் சேரும் ஓகேங்களா? சரி ப்ரோ. சரி ப்ரோ. அதே மாதிரி ஐடி கூட நான் கொடுக்கறதுல கிவ்அவேல கொடுக்கறது கூட நான் தயங்க மாட்டேன் ப்ரோ. என் ஐடி கூட நான் கொடுத்துருவேன். மேட்ச் ஜெயிச்சு மேட்ச் தோத்து ப்ரோ நான் கொடுக்க முடியும். ஏன்னா லைவ் பற்றி உங்களுக்கே தெரியும், எல்லா யூடியூபரும் சொல்கிற மாதிரி தான் நானும். சரி ஓகே ப்ரோ. ஓகே.
என்னால் முடிஞ்சது நான் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா ப்ரோ? ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஐடி இல்லைனாலும் இருந்தாலும் என்னால் இது மாதிரி ஐடி இல்லைங்க ப்ரோ. உங்களால் முடிஞ்சது நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. புரியல ப்ரோ. பிசிலாம் இல்லை ப்ரோ, மொபைலில் தான் என்ன மாதிரியே மொபைலில் தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காப்புல. நானும் மொபைல் பிளேயர் தான். என் யூக்குள்ள அவனும் விளாடுவான், அவன் யூக்குள்ள நான் விளாடுவேன். ஆனால் அவனும் ஸ்குவாடை நல்லா பயங்கரமாக விளாடுவான், என்னை விடவே அதிகமாக விளாடுவான் அவன் ஸ்குவாடு. சரி ப்ரோ, அப்படி ஒரு 5 ரவுண்டு தேர்ச்சி வந்துட்டானா என்ன ப்ரோ அது? பார்த்துக்கலாம் ப்ரோ, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஒரு 300 டைமண்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு 200 டைமண்ட் கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துட்றேன் ப்ரோ நாளைக்கு. சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஏன்னா கேம் ப்ளே பண்ணுறவங்கள நம்மளை நம்பி வரவங்களுக்கு அவங்க போயிடும். சரி ப்ரோ. ஓகேங்களா ப்ரோ? சரி ஓகே ப்ரோ, நம்ம பேச வேணாம், லைவ் வர ஓடிட்டு இருக்கு. இருக்கிறவங்களாம் பார்த்தாங்க அதே மாதிரியே கேட்பாங்க. ஏன்னா உங்களாண்டே எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களால் டாப் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் கொத்தனார் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்சது அந்த லைவில் நான் கொடுக்க முடியும். உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு ஷூ கிஃப்ட் பண்ணாலும் கூட எங்கள் பையில வாங்கிக்குவாங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஆனால் நான் சொன்னது தப்பாகாது, நான் அது உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். உங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேருக்காவது இந்த வீடியோ. சரி ப்ரோ. சரி ப்ரோ, மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, எல்லாம் ஹேங் ஆகுது ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் ஆடுங்க. இந்த வீடியோவில் 2 யூடியூபர் மொபைல் பிளேயராக 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், கொஞ்சம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க ப்ரோ. போட்டு விட்டு போயிடுங்க ப்ரோ. ஒரு 4 பேர் ஒரு 10 பேருக்கு லைவ் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இந்த லைவும் ஓடும். பேசுமாக தான் நான் கேட்டுக்கிறேன் ப்ரோ. ஸோ போட்டியா?
doom. ஹலோ கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ சீக்கிரம் முடியும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவர் ஜோனில் மாட்டிக்கிட்டார். அதுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆனதுனால அவர் கொஞ்சம் ஜோனில் மாட்டிக்கணும் ப்ரோ, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்படி சாரி ப்ரோ, ஜோனில் மாட்டிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ எப்படி ப்ரோ, இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சை நான் ஜோனில் நின்ட்டேனே ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கொடுக்கறதாவா லைவ்ல நான் யூக்கல் இல்லை 2v7 ஓடிட்டு இருக்கு. மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. ரெண்டு பிளேயரும் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வாய்ஸில் அவ்வளோ பேச வராது ப்ரோ. இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் பேசிகிட்ருக்கேன். தப்பாக நினைக்க தேவையில்ல. கொஞ்சம் இதில் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கொஞ்சம் பண்ணி விடுங்க. விளையாடிட்டு பேர் சசின்ற இவர் சொல்லிட்டு போகிறேன். Doom. இதுலையா அவர் ஒரு 3 ரவுண்டு இருக்காரு. ஒரு 7 ரவுண்டு இருக்காரு. புரியல. மேலே வந்து சீக்கிரமாக மேலே போட்டுருக்காருங்க. ஒரு அடிப்பாரா இருக்காங்க. நீங்களே தெரியும். மொபைல் பிளேயர் தான் சச்சின் ஒரு விளையாடிட்டு இருக்காங்க. தப்பாக தேவையில்ல. இத்தனைக்கும் மொபைல் பிளேயர் தான். அவரால் டஃப் கொடுக்க முடியல ப்ரோ. டஃப் கூட கொடுக்க முடியல ப்ரோ.
அடிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தப்பாலாம் பண்ணிடாதீங்க, வேலையாகாது. பயங்கரமாக அடிச்சிடுவாங்க ப்ரோ. First doom. மேட்சே முடிஞ்சிச்சு ப்ரோ. நீங்கள் எப்படின்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருங்க.